மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிலிண்டர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய 3 எண்ணெய் நிறுவனங்களைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்திருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிலிண்டர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 3 எண்ணெய் நிறுவனங்களைச் சார்ந்த உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை மத்திய அரசு தற்போது அமைத்திருக்கிறது. சிலிண்டர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 3 எண்ணெய் நிறுவனங்களைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளை மத்திய அரசு தற்போது அமைத்திருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரான் இஸ்ரேல் இடையே மோதலுக்கு பிறகு இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் முழு திறனுடன் இயங்கி வருகிறது. இந்த சிலிண்டர் விவகாரம் தொடர்பாக குழு அமைத்து மத்திய அரசு தற்போது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது தொடர்பான விரிவான தகவல். கடந்த சில நாட்களாகவே நாடு முழுவதும் பல மாநிலங்கள்ல சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட தொடங்கி இருக்கிறது. வணிக சிலிண்டர் விநியோகம் என்பது சில மாநிலங்கள்ல நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் இருந்து பல மாநிலங்கள்ல இருந்து மத்திய அரசுக்கு கடிதங்கள் எழுதப்பட்டு சிலிண்டர் விநியோகம் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் மத்திய எரிசக்தி துறை சார்பில் ஒரு செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல சில முக்கியமான அம்சங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி மத்திய அரசு சில விளக்கங்களை வழங்கி இருக்கிறார்கள். அதன்படி இந்துஸ்தான் பெட்ரோலியம் உள்ளிட்ட பல்வேறு 3 நிறுவனங்களை சார்ந்த உயர் அதிகாரிகள் தலைமையில ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டு சிலிண்டர் விநியோகத்தை மீண்டும் சீராக்குவது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை தவிர கடந்த சில தினங்கள்ல மட்டும் ஓரிரு நாட்கள்ல மட்டும் மத்திய அரசினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் 10% எரிவாயு உற்பத்தி என்பதை அதிகரித்திருப்பதாக மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ விளக்கத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வெளிநாடுகளிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் 40% என்பது ஈரானால் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி வரியை இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த நிலையில அது தடைப்பட்டதால் தான் இப்போது இவ்வளவு பெரிய சிக்கல்கள் என்பது எழுந்திருக்கக்கூடிய நிலையில 70% உற்பத்தியை தற்போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடியதை அதிகரித்திருப்பதாகவும் மத்திய அரசினுடைய விளக்கத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த மோதலுக்கு பிறகு முழு திறனுடன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதே நேரத்தில் இந்தியாவில் சுத்திகரிப்பு செய்யப்படக்கூடிய எண்ணெய்களை வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு கட்டுப்படுத்துவது குறித்தான எந்த ஒரு முடிவையும் மத்திய அரசு இப்போதைக்கு எடுக்கவில்லை என தெரிவித்திருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் இப்போதைய நிலைமை சீரழிந்ததற்கு பிறகாக உலக நாடுகளிலேயே இந்தியா தான் திறம்பட இந்த நிகழ்வுகள்ல இருந்து மீளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் அந்த செய்தி குறிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சிலிண்டர் விநியோகம் என்பது சீராக்குவதற்கான முயற்சிகள்ல மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அத்தகைய செய்தி குறிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.